Hello students, இப்போ நம்ம 10th standard English portionல நம்ம வந்து 7th unitல supplementary எளிமையா பார்த்துட்டு இருக்கோம். So அதோட continuation பார்க்கலாம். Indeed, I talked of it until the library attendant, believing me a lunatic or a dynamic fiend, declined to humor me and spoke to the police. ஸோ வந்து இதே மாதிரி லைப்ரரி போயிட்டு டெய்லியும் வந்து டைனமைட் புக்ஸ் எல்லாம் படிக்க உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லைப்ரரி அட்டெண்டர் வந்து ரொம்ப இதாயிட்டாங்க. ஒருவேளை இவன் வந்து ஒன்றும் பாம் கிரியேட் பண்ண போறானோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறானோ சொல்லிட்டு இவன் மாதிரி டவுட் ஆகி போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. I suspect that for a while I was shadowed as a suspicious and possibly criminal character. ஸோ அந்த டைமில் வந்து திடீர்னு அவங்க வந்து எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிரிமினல்ன்ற மாதிரி ஒரு தாட்டே வந்து கொண்டு வந்துட்டாங்க. I gave up the libraries and becoming more and more fearful. Set my precious box on the down pillow as for fear of its being shaken. For all this time, even the absolute possibilities of being disturbed by the earthquake troubled me. I tried to calculate the amount of shake needed to explode my box. ஸோ வந்து அந்த பாக்ஸ் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவர் வந்து கட்டில் அடியில் வச்சிடுறாரு. ஏன்னா வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அவர் வந்து எர்த் குவேக் வந்தால் கூட வந்து எந்த அளவுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும், எதாவது ஆயிடுச்சுன்னா அதான் ஆகிட போகுதுன்ற ஒரு பயம் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அந்த இது எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு எவ்வளோ வந்து ஷேக் அதிர்வு வேணும் அதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. The old doctor, when I saw him again, begged me to give up all the thoughts of matter, and as I felt how completely I was the slave of one dystopic idea, I tried to take the good advice thus given me. ஸோ வந்து ஓல்டு டாக்டர் அந்த டாக்டர் சொன்னாங்கல்ல, நீ வந்து அதை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறவர் வந்து தயவுசெய்து இந்த ஐடியாலாம் கை விட்டுரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டு இரு. ஸோ தயவுசெய்து இந்த ரூபீஸ் எல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து யோசிக்கிறாரு. Unhappily, I found soon after being the leaves of my uncle's Bible, a numbered list of stones with their cost and make besides. It was dated 2 years before my uncle's death. Many of the stones were well known and their enormous value amazed me. ஸோ வந்து சரி மாறலாம் நம்ம அப்படின்ற நினைக்கும் போது என்ன அன்ஹாப்பி நடக்குதுன்னா, அவர் அங்கிளோட பைபிள் புக்கில் வந்து ஏதோ ஒரு பேப்பர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா அந்த ரூபீஸ் எல்லாம் எழுதி அந்த ரூபீஸோட மதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எழுத ஆரம்பித்தார். ஸோ அதை எழுதியிருக்காரு. அவர் 2 வருஷம் வந்து சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அது கேட்கவே அதோட விலைகள் பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Several of the rupees were described with care and crucial histories of them were given in detail. One was said to be the famous sunset ruby, which had belonged to the Empress Queen Maria Theresa. One was called the blood ruby, not as was explained because of the color, but on account of the murder it had occasioned. Now, as I read, it seems again to threaten the death. ஸோ நிறைய ரூபீஸ் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதோட கேர், அதை எப்படி வந்து பாதுகாக்கணும், சிலது வந்து அதோட வரலாறு பொறுத்தெல்லாம் இருக்குது. லைக் வந்து சன்செட் ரூபின்ற ஒரு ரூபி வந்து என்னென்னா, அது வந்து எம்பையர் குவீன் மரியா தெரேசாவோட ரூபி அது. ஸோ அந்த ரூபி கூட அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. அண்ட் பிளட் ரூபின்றதுக்கு வந்து அது ஸ்பெசிஃபிக் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ அது கலர் வந்து பிளட் கலரில் இருக்கிறதுனால அது பிளட் ரூபி. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அது நிறையா வந்து மர்டர்ஸ் நடந்திருக்கனால அந்த கல் இருக்கவங்கலாம் அந்த கல் வச்சுட்டு இருக்கும்போது நிறைய வந்து சாவு நடந்ததுனால அவர் வந்து அது வந்து பிளட் ரூபின்னு வச்சிருக்காங்க. ஸோ திரும்பி வந்து அவருக்கு வந்து சாவடிக்கிறதுக்கு த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. The pearls were described with care as an unequal collection. Concerning 2 of them, my uncle had written what I might call biographies, for indeed they seem to have done much evil and some good. One, a black pearl, was mentioned in an old bill of sale as she which seems square to me. ஸோ வந்து அவங்க வந்து என்னன்னா, அந்த பேர்ல்ஸ் கூட வந்து சிலது வந்து பயமுறுத்துறமான கதைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லைக் வந்து கதை அதுக்கு பயோகிராஃபியை வச்சு எழுதுற மாதிரி எழுதியிருக்காரு அவரு. ஸோ அதை ஒரு பிளாக் பேர்ல் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, ஓல்ட் பில்ல சேல் ஆஸ் ஷீ விச் சீம்ஸ் கான்குவர் மீ. ஸோ வந்து அவரை வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காரு. It was maddening. Here garden my vision of sudden death was wealth beyond the dreams of avarice. I am not the clever or ingenious man. I know little beyond how to keep a ledger, and so I was, and am no doubt absurd about many of my notations to how to solve this riddle.
ஸோ வந்து ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது ஒன்றும் தேவையில்லாம எழுதி வச்சிருக்கா, நம்மளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா அந்த ஆளு. ஸோ வந்து என்னதான் இந்த ஆள் சொல்ல வரா, நான் ஒன்றும் அவ்வளோ ஜீனியஸ் கிடையாது, நான் அதே மாதிரி ரொம்ப நல்லவனும் கிடையாது. ஸோ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ரிடல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தன்னம்பிக்கையா பேசுறாரு. At one time, I thought of finding a man who would take the risk of unlocking the box. But what right had I to subject anyone else to a trial I dare not face? ஸோ வந்து ஒரு டைம் வந்து ஒரு டைம் நான் ரொம்ப வெறுத்து போயினா ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்றத வந்து ரொம்ப கில்லாடி, அண்ட் அவன் வந்து அது மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ளோஷன் இருந்தா கூட அவன் கண்டுக்க மாட்டான். ஸோ அது பெரிய விஷயமா எடுத்து ஃபீல் பண்ண மாட்டான். ஸோ ஆனால் வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம், ஆனால் நான் மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டில் இவன் இருக்கான். I should easily drop the box from height somewhere, and if it did not explode, could then save and safely unlock it. But if it did blow up when it fell, goodbye to my rubies. Mine indeed. I was rich, I was not. So வந்து ஒரு இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒரு தூரத்துல மேல இருந்து தூக்கி போட்டுட்டு ஒரு வேளை கீழே வந்து வெடிச்சிருச்சுன்னா அதுல வந்து என்ன ஆகும்னா நம்ம தப்பிச்சோம். அதே மாதிரி வெடிக்காம கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேஃப் ஆயிடுவோம். அதே வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, என்னோட ரூபீஸ்கள் எல்லாம் குட் பை சொல்ல வேண்டியது, அது எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து பணக்காரனா இல்லையான்றது எனக்கே வந்து தெளிவா இருக்கு. I grew thin and mobbed and so miserable that I at last carried my troubles to my father. Father confessed he thought it simply a cruel jest of my uncle's, but was not so eager for another world as to willing to open the box. அவங்க அப்பாட்ட போய் கடைசியா வந்து சொல்றான், இந்த மாதிரி மாமா எனக்காக கொடுத்துட்டு போனாரு, எனக்கு வந்து ஈகரா இருக்கு, பட் ஆனா வந்து இதுவும் அவனோட ஏதாவது வேலை இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவருக்கு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ற வில்லிங்கே இல்லை, அவருக்கு ஒரு ஆர்வமே கிடையாது அந்த பாக்ஸ் ஓபன் பண்றது. He was too concerned me to cease thinking about it. Good heavens, I dreamed about it. Not to think about it was impossible. Neither my own thoughts nor science or regions have been able to assist me. ஸோ வந்து இது வந்து யோசிக்காம நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா வந்து ரூபீஸ்ன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து ஒரு தாட்ஸ் வந்து நம்ம வெளியே போகாது, என்னாலேயே போக முடியல அப்படின்னு சொல்றாரு. 2 years has gone by and I am one of the richest men in the city and have no more money than will keep me alive. ஸோ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, அதே வந்து இவர் தான் இருக்கிறது ரொம்ப பணக்கார சிட்டி. ஏன்னா வந்து அவர்கிட்ட வந்து இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு கூட ₹1 கூட கிடையாது, அதனால அவர் தான் ரொம்ப பணக்காரர் அப்படின்னு சொல்றாரு. Susan said I was half cracked like Uncle Phillips and broke off a engagement. In my despair, I advertised in the Journal of Science and had been absurd schemes sent me by a dozen. ஸோ வந்து சூசன் வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உன் அங்கிள் மாதிரி நீ பைத்தியம், அதனால வந்து அவ என்கேஜ்மெண்ட்டை உடைச்சிட்டாங்க, என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. இவருக்கு வந்து நிறைய அந்த மாதிரி ஜேர்னல்ஸ், இந்த டைனமைட் பத்தி நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாமே இவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. At last, I talked too much about it. The thing became so well known that when I put the horror in a safe in a bank, I was promptly desired to withdraw it. ஸோ வந்து அதை வந்து நான் ஒரு வேளை பேங்க்ல அந்த மாதிரி வச்சிருந்தா அது சேஃபா இருக்குமோ அப்படின்னு, இல்லை வந்து பயமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, ஒரு வேளை சேஃபா இருக்குமா பேங்க்ல, அப்படி இல்லை சேஃபா இல்லாம இருக்குமான்ற ஒரு திங்கிங்ஸ் வந்து அவருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. I was promised desire to withdraw it. ஸோ அதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. I was in the constant fear of burglars and my landlady gave me notice to leave because no one would stay in the house with that box. I am now advised to print my story and await advice from the ingenuity of American mind. ஸோ வந்து இவருக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இவர் புக்கே எழுத ஆரம்பிச்சிட்டாரு அதை பத்தி. ஐயோ இருந்துட்டு ஸோ அவங்க லேண்ட்லேடி ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க, நீங்க வீட்டை காலி பண்ணு, ஸோ இந்த பாக்ஸை வச்சுட்டு நீ வெளியவும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. ஸோ அவர் கதையை வந்து அமெரிக்கன் ஜேர்னல்ஸ்க்கே எழுதி அனுப்பிட்டாரு. I have moved into subsert and hidden the box and changed my name and my occupation. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு சொல்லிட்டு வீடு மாத்திட்டாரு, அந்த பாக்ஸை மறைச்சு வச்சுட்டாரு, அவர் பேர் மாத்திட்டாரு, ஒரு ஆக்குபேஷனும் சேஞ்ச் பண்ணிட்டாரு. This I did to escape the curiosity of the reporters. I ought to say that when the government officially came to hear of my inheritance, they were reasonably desired to collect the succession tax on my uncle's estate. ஸோ வந்து இது வந்து எதுக்கு பண்ணாங்கன்னா, அவர் தப்பிக்கிறதுக்காக கவர்மெண்ட், ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து அவங்க மாமாவோட சொத்து எல்லாமே வந்து திரும்பி வாங்குற மாதிரி ஒரு நிலைமை வந்து அவருக்கு வந்துருச்சு. ஸோ வந்து அவர் மாமாவோட எஸ்டேட்ல இருக்கிறது எல்லாமே இவர் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு.
I was delighted to assist them. I told the collector of my story and showed him Uncle Philip's letter. Then I offered him the key. I asked for time to get a half mile away. That man said he would think it over and come back later. ஸோ வந்து இவர் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லி அவங்க மாமா வந்து இந்த மாதிரி சொத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு லெட்டர் எல்லாம் காட்டுறாரு. இந்த மாதிரி ரூபீஸ் எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட சாவியும் இருக்கு, பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ஏன்னா இது ஓபன் பண்றதுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஆஃபீஸர் சொல்றாங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. This is all I have to say. I have made a will and left my rubies and pearls to the Society for the Preservation of Human Vivisection. If any man thinks his account a joke or invention, let him coldly imagine the situations. ஸோ வந்து நான் இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டேன்னா என்னோட சொத்து சொகம் எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் சோஷியல் இதுக்கு நான் கொடுத்துட்டேன். அண்ட் இது வந்து யாராவது காமெடி அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா நான் அதுக்கு தேவையே இல்லை, எனக்கு சுச்சுவேஷன்ல இருந்து யாருக்காவது தெரிஞ்சாதான் அவங்களுக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ given an iron box known to contain wealth and to contain dynamite arranged to explode when the key is used to unlock it, what would any sane man do? What would he advise? ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி அயன் பாக்ஸை கொடுத்துட்டு சொத்து உள்ள வச்சுட்டு அதில் வந்து பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிட்டான், சாவியும் கையில் கொடுத்துட்டான், இப்படி ஒரு மேன் வந்து பைத்தியக்காரன் இருப்பானா? ஸோ நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதோட இந்த சப்ளிமெண்ட்ரி முடிஞ்சிருச்சு. இந்த சப்ளிமெண்ட்ரியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.